ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வள்ளியூருக்கு போயிட்டு இருக்கோம். பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணிட்டு இப்போ நாங்க துள்ளி பின்னாடி வந்து 3 குட்டி பசங்க. அதனால நாங்க கண்டிப்பா இப்ப வள்ளியூருக்கு போய் இந்த வீடியோ கண்டினியூ பண்றோம். வீட்டுக்கு வந்தாச்சு. இது நான் தொடுத்த பூதான். அதே ட்ரெஸ்ல இருக்கேன்னு நினைக்காதுங்க. உங்ககிட்ட மட்டும் ஒரு சீக்ரெட் சொல்றேன், யார்ட்டையும் வெளியில சொல்லிடாதுங்க. நான் குளிக்கல. நேத்துக்கு போட்டு போன அதே ட்ரெஸ்ஸோட காலையில பஸ் பிடிச்சி வந்தாச்சு. இனிமேதான் குளிக்கணும். யார்ட்டையும் சொல்லிடாதுங்க சீக்ரெட். ஆனா மேக்கப் மட்டும் பலமா போட்டிருக்கேன்னு நினைப்பீங்க. ஏன்னா பஸ்ல வரும்போது நம்ம குளிக்கல யாருக்கும் தெரிஞ்சுக்கலாம். அதனாலதான் இன்னைக்கு ஸ்னேகாலுக்கு நம்ம என்ன வச்சிருக்கோம்னா செலவு வச்சிருக்கோம். இன்னைக்கு நமக்கு செலவு என்னெல்லாம் நம்ம திங்க் பண்ணிருக்கோமோ, என்னெல்லாம் நமக்கு வேணுமோ எல்லாமே கேட்டு வாங்க போறோம். ஏன்னா இன்னைக்கு எங்க ஜெயிட்டாக்கு பர்த்டே. ஜெயிட்டானா யாரும் தெரியாதவங்களும் இருப்பாங்க. ஸ்னேகாலோட ஹஸ்பண்ட் இன்னைக்கு பர்த்டே. இன்னைக்கு நமக்கு ஸ்னேகா ட்ரீட் கொடுக்க போறா. இன்னைக்கு வயிறு காய போடுறோம், நிறைய வாங்கி சாப்பிடுறோம். என்னைக்கு விட அதிகமா வாங்கி சாப்பிடுறோம். 2 நாளைக்கு வாங்கி கூட ஸ்டாக் பண்ணி வச்சுக்கிறோம். இன்னைக்கு வாங்கினாதான் உண்டு. வாங்கி அவளுக்கு வயிற்றுலயே எல்லாத்தையும் இது பண்ணி அவளை என்னோட வெயிட்டா போட வைக்கிறோம். பாத்தீங்களா, நான் அப்படி இல்ல, 4 நாளைக்காகவா சேர்த்து வாங்கி ஃப்ரிட்ஜ்ல வச்சு சாப்பிடுவேன். நாங்க ஏதாவது பண்ண போறோம், ஏதாவது ஸ்நாக்ஸ் உள்ள தள்ள போறோம். அது பிஸ்கட் இருந்துச்சு, அத உள்ள தள்ள போறேன். ஆப்பிள் சாப்பிட போறோம். ஆப்பிள் சாப்பிட போறோம். இப்ப மத்தியானத்துக்கு வந்து அம்மா சமைச்சிட்டு இருக்காங்க. ஸோ நைட்டு தான், ஈவினிங்க்கு மேலே தான் நம்மளோட ட்ரீட் வந்து ஆரம்பிக்க போகுது. ஸோ இது வந்து நானும் என் ஹஸ்பண்டும் செகண்ட் டைம் தனியாக பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறோம். வெரி நைட்லாம் என் தங்கச்சி ஒரே ஃபீலிங்ஸ், அழுதுட்டே இல்லை. நான் தான் சமாளம். ஆமாம், நான் ரொம்ப அழுதுகிட்டே இருந்தேன். இந்த சின்ன பிள்ளையா இருந்தபோது ஒரு தடவை நாங்கள் வந்து இந்த போது செலிப்ரேட் பண்ணல. அதுக்கப்புறம் இப்போ நெக்ஸ்ட் இயர் நாங்கள் சேர்ந்து செலிப்ரேட் பண்ணுவோம். எஸ், சரி நாங்க போய் சாப்பிட போறோம். இப்ப டயர்ட் ஆயிட்டோம். நல்ல பஸ் பத்தனால ஸ்லோவா போனிக் பஸ் பயங்கரமா லேட் ஆக்சுவலா. அதனால அவன் அந்த டைம் வந்து ஈக்குவல் பண்ணிட்டு லாஸ்ட் சீட்லவே உட்கார்ந்து சும்மா தூக்கி அப்படியே டபுள் போட்டாங்க. தேங்க் யூ. நேத்திக்கு பூ வச்ச ஹெய்டி, இன்னைக்கு ஃப்ராக் போட்ட ஹெய்டி. ஹெய்டி பாருங்க, ஹெய்டி வெக்கப்படுதா? ஹெய்டி பாருங்க, ஹெய்டி ஹெய்டில பாருங்க. இல்ல அது அந்த ட்ரெஸ்லயே உள்ளது. எலும்பினில சுத்து. சுத்துங்க ஹெய்டி, சுத்துங்க. நல்லா சுத்திட்டே இருங்க ஹெய்டி. ஷீனோ இங்க தள்ளிப்போ. ஷீஜோ நீயும் தள்ளிப்போ. ஷீஜோ கதவை சாத்திருமா, அந்த கதவை சாத்திட்டு விடு தம்பி. அது கதவை சாத்து இருக்கட்டும். அந்த கதவை முன்னால உள்ள கதவை சாத்துங்க. இது முட்டி இருக்கா, இது இவ்வளவு பெருசா இருக்குமா? ஹெய்டி பூ வைப்போமா ஹெய்டி? நீங்க வீட்டு முருங்கைக்காய். இது வர பஞ்சாயத்து. இந்த பிரஷ் வச்சு போட்டாலே நல்லா வருது. கண்ணெல்லாம் மூடி. கழிஞ்சிட்டோ. வேற யாருக்கெல்லாம் போடணும்? பக்கத்துல வேற
நம்ம போட்ட லிப்ஸ்டிக் என்னன்னா மேப்ளினோட நியூயார்க் அவுட் தங்கச்சி 13 ஏதோ நம்பர். ஆனால் இது யாரும் வாங்கிறாதுங்க. ரொம்ப பிங்க் கொஞ்சமாக டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. பட் இது கூட ஏதாவது மிக்ஸ் பண்ணி போட்டால் நல்லாயிருக்கும். நிறைய நேரம் ஸ்டேயாக இருக்குது. நாங்கள் பாக்ஸ் அழகாக இருக்குது. இதுதான் பாக்ஸே. இதுலேருந்து ஓப்பன் பண்ணி போடணும். லிக்யூட் லிப்ஸ்டிக் சூப்பராக இருக்குது பாக்ஸ் பார்க்குறதுக்கு. இந்த லிப்ஸ்டிக் பின்னாடி ஒரு பெரிய ஸ்டோரியே இருக்குது. பல மாதங்கள் கழித்து நமக்கு கிடைத்த பொருள். எல்லாத்தையும் காமிங்க. ஐயோ, இப்போ நம்ம அந்த ப்ராடக்ட்டுக்கு பின்னாடி உள்ள பெரிய ஸ்டோரி பார்க்க போறோம். அக்கா லிப்ஸ்டிக் கலர் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஸ்னேகா ஆர்டர் பண்ணிருக்க லிப்ஸ்டிக். ஆக்சுவலா நான் இந்த டப்பா கலர்ல பிங்க் வரும்னு நினைச்சேன். மேப்ளினோடது நல்ல லாங் லாஸ்டிங் சொன்னாங்க. அதுக்கு தான் நம்ம மாதிரி ஒரு பிங்க் பிங்கா வந்துச்சு. இந்த இதுல பாத்தீங்கன்னாலே தெரியும். இது வந்து நம்ம மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணி நான் போடி காமிக்க ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனுக்கு போடும்போது லாங் லாஸ்டிங் மேட் ஃபினிஷ் இருக்கு. அதே மாதிரி லிக்யூட் வந்து நல்லா இருக்குன்னா இவ சொல்லி தான் வாங்கினேன். இந்த பயபிளட்ட தான் கேட்டேன். நான் லிக்யூட் லிப்ஸ்டிக் நல்லா இருக்குன்னு மட்டும் தான் சொன்னேன். கலர் இந்த கலர் நான் சொன்னேன். இந்த கலர் யாரு சொன்னது? இது எங்க வீட்டுக்காரங்க சொன்னது. இதெல்லாம் இந்த கிரெடிட்ஸ் எல்லாம் கோஸ் டு அது வந்து அது வந்து காமிக்கும் போது பிங்கா காமிச்சாங்க. பார்த்தா இப்ப இப்படி இருக்குது. அதெல்லாம் ஒண்ணு கிடையாது. லிக்யூட் லிப்ஸ்டிக் சரி ஓகே. கம்மிங் போன இந்த வருஷத்துல வந்த பிப்ரவரி மாசம் வாங்குனது. பிப்ரவரி கூட கிடையாது, அக்யூரேட்டா ஜனவரியில வாங்குனது. இந்த இயர் எண்ட்ல தான் என் கையில வந்து கிடைச்சிருக்கு. அந்த டைம்ல வந்து பிப்ரவரியில வந்து ஒருத்தங்க எங்களோட ஃப்ரெண்டு வந்து குவைத்துக்கு வரதா இருந்தாங்க. ஸோ நான் வந்து கொஞ்சம் அப்போ வெயிட் வர கம்மி பண்ணிலாம் இருந்தேன்னா அதனால கொஞ்சம் மாடர்னா மாறலாம்னு சொல்லி லிப்ஸ்டிக்கு இது வந்து காம்பேக்ட் மேக்கப் வந்து கொஞ்சம் அழகா போடலாம் நினைச்சேன். இது வந்து ஆலோவேரா ஜெல்லு போட்டு தள்ளிடுவா போல இருக்க. வாவோட ஆலோவேரா ஜெல்லு, அப்புறம் ஒரு பிரைமர். எல்லாமே பேசிக் மேக்கப்புக்கு கொஞ்ச நேரம் இருக்கிறதுக்கான மேக்கப் கூட தான் வாங்கினேன். பட் இப்போ வர்றதுக்குள்ள நான் வெயிட் போட்டுட்டேன். பட் திரும்ப 10 மாசம் கழிச்சு இன்னைக்குதான் வந்து கையில சேர்ந்துருக்கு. இன்னைக்குதான் அப்படியே கொரியரை பார்த்தோன்னே என் முகத்துல ஒரு சந்தோஷத்தை பார்க்கணுமே. ஏதோ வந்துருச்சுன்னு ஒரு செம்ம ஹாப்பி. இப்பதான் வந்திருக்கு. நான் அங்க எதுவுமே பார்சல் எல்லாமே அலோவ் பண்ண முடியாம இருந்திருந்தாங்களா, அதனால நான் இப்ப இந்தியா வந்த பின்பு மேரேஜ் எல்லாம் இருந்ததுன்னு கொஞ்ச நாள் இதை மறந்துட்டோம். இப்ப ஞாபகப்படுத்தினா எங்க ஃப்ரெண்டு எங்க வீட்டு அட்ரஸ்க்கு அனுப்பி வச்சுட்டாங்க. இது வந்து விட்டுட்ட சூப்பரான ஜாக்கெட் ஒன்று வாங்கிருக்கேன். செம்ம சூப்பரா இருக்கு. ஜீன்ஸ் ஜாக்கெட் டிஷர்ட் மாதிரி போட்டுட்டு ஓவர் கோட் மாதிரி போடலாம். அருமையா இருந்தது. நான் போட்டு பார்த்துட்டேன். ஃபிட்டிங்லாம் செம்ம கரெக்டா இருந்தது. சாஃப்டா இருக்கு கிளாத்துமே. இது வந்து 470 470 ரூபாய்க்கு செம்ம ஒர்த்து. நல்லா ஃபிளெக்சிபிள். செம்மையா இருந்தது. எல்லாமே அமேசான்ல தான் வாங்கியிருக்கா. ஆமா, அமேசான் தான் நம்மளோட குருநாதர். நம்ம காடு வேற எங்கேயுமே நான் மேக்ஸிமம் பார்க்கவே மாட்டேன். என்ன ரேட்டு போட்டிருக்கோம் அமேசான்ல அதுதான் நமக்கு. இது பிரைமர் வந்து ப்ளூ ஹெவன்குள்ளது வாங்கியிருக்கேன். எல்லாம் ரிவ்யூ படிச்சு வாங்கினேன். நல்லா செம்ம கலரு. இதெல்லாம் யூஸ் பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்றோம். மேப்ளினோட காம்பேக்ட் பவுடர் அவ்வளோதான். இதுதான் இதோட பேக் ஸ்டோரி. சூப்பரா இருக்குது. எல்லாம் எடுத்து நாங்க போட்டாச்சு. வீடு ஃபுல்லு போட்டாச்சு. நான் ஹெய்டன் வர ஹெய்டியா மாதிரி வரா. பெண்கள் கூட்டணி நிறைய இருந்தோன்னு நம்ம போடுறத பார்த்துட்டு அவனும் வந்து 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 குடுக்குறான். ஆசையா குடுக்குறான். என்ன ஃப்ராக் போட்டிருந்தா நீங்களே பார்த்துருப்பீங்க. போட்டாச்சு. எல்லாத்தையும் ஹெய்டனுக்கு ஒரு நாள் ஃப்ராக் போட்டு அதுக்கு ஷூ போட்டு மேக்கப்லாம் பண்ணி பேங்கிள்ஸ்லாம் போட்டு ஒரு போட்டோ எடுக்கணும்னு எனக்கு ஆசையா இருக்கு. ஓகே, ட்ரை பண்ணலாம். குட்டி பிள்ளைங்களை வச்சு முதல்ல பண்ணுவாங்கலாம். சம்டைம்ஸ் சில பேர் வீட்டில் அதே மாதிரி தான் பண்ணிருக்கோம். அதை விட்டுட்டு ஆமா. இன்னைக்கு வந்து என்ன ஸ்பெஷல் டின்னர் கொடுக்க போறோம். என்ன டின்னர் உங்களுக்கு வேணும்? எனக்கு நிறைய வேணும் ஸ்னேகா. மத்தியானமே மட்டன் இருக்கு. அந்த மட்டன்ல மீதியா இருக்கான். அதனால அதை வாங்கி இன்னைக்கு எல்லாருக்கும் கொடுத்து நம்ம கணக்கு இன்னொரு நாள் உங்களுக்கு எல்லாம் டின்னர் ப்ரொவைட் பண்ணுவோம். நம்ப மாட்டோம். அன்னைக்கு கேட்டா சொல்லுவா நீ அன்னைக்கே கேட்டிருக்கணும்னு சொல்லுவா. இவ கள்ளி. நான் நம்ப மாட்டேன். எனக்கு தெரியாது. இன்னைக்கு வேணும், கண்டிப்பா வேணும். ஓகே, ட்ரை பண்ணலாம். கொடுக்க ட்ரை பண்ணலாம் சொல்லாத, கண்டிப்பா சொல்லு. சோறு மம்மி எக்ஸ்ட்ரா பொங்கி வச்சிருக்காங்க. அதெல்லாம் எனக்கு தெரியாது. எனக்கு தெரியாது. ஃப்ரைட் ரைஸ் கிரேவி தரேன். ஃப்ரைட் ரைஸ் அதெல்லாம் நீ சாப்பிடு எனக்கு வேணும். ஓகே, பார்க்கலாம். என்ன மேம், இதுதான் இப்போ இன்னைக்கு. அதுவும் என் ஹஸ்பண்டோட பேர்த்டே இன்னைக்கு. இந்த செல்லக்குட்டி கிஃப்ட்லாம் வந்திருக்கு. அதை வாங்கி கொடுத்ததே அவங்க தான்.
இதுதான் ஜெயிட்டா ஸ்னேகாலுக்கு அவங்க பர்த்டேக்கு ஸ்னேகாலுக்கு கொடுத்த gift. யார் பர்த்டேனாலும் எனக்கு தான் gift வரும். நான் யாருக்கு கொடுக்க நம்ம மாட்டேன். எப்பவுமே gift வாங்குறவங்களா தான் இருப்போம். கரெக்ட். இதெல்லாம் போட்டுட்டு நம்ம எங்கேயாவது மாடர்னா கிளம்பி போலாம் ஒரு நாள். கிளம்பும் போது நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. செம்ம சாஃப்டா இருக்கு. நான் முறன்னு வரும்போது நினைச்சு ரொம்ப பயந்தேன். அதுக்கப்புறம் இதை பத்தி மறந்தே போயிடுச்சு எனக்கு. நல்லா சாஃப்டா இருக்கு. ஸோ ஓகே, நம்ம அப்ப டின்னர்ல பார்க்கலாம். பை பை. வீட்ல கிறிஸ்மஸ் ட்ரீ டெக்கரேட் பண்றதுக்காக வாங்கிட்டு வந்திருக்காங்க. ஸோ குட்டீஸ் எல்லாம் நான் தான் டெக்கரேட் பண்ணுவேன்னு சொல்லிட்டு 2-3 கிறிஸ்மஸ் தாத்தாவை மட்டும் தொங்க விட்டுருக்காங்க. அந்த குட்டி கிறிஸ்மஸ் ட்ரீ எடுத்து காமி. காமி சிஜோ அழகா இருக்கு. ஓகே, அது கேண்டியா? அது சாக்லேட். சரி. இந்த கிறிஸ்மஸ் ட்ரீ அழகா இருக்குல்ல சிஜோ? சாக்லேட் கிறிஸ்மஸ் ட்ரீ எவ்வளவு டேஸ்டா இருக்கு. சாண்டா கிளாஸ் ஒரு கிறிஸ்மஸ். மாமி கிறிஸ்மஸ் தாத்தா கம்மிட்டு we don't குட் பாய். இதுல படுறியா? டேட் ஹேடன் இது கொடு. நீ கையில வச்சுக்க. மாமி மாட்டுங்க. டங் டங் டிங் டிங் பெல். எல்லாரும் அவங்கவுங்க கிஃப்ட்டை கொண்டு தொங்க விட்டுருங்க. ஓகே, யாரும் ஓபன் பண்ணி பாத்துடக்கூடாது. எப்படி மாட்டுற கிஃப்ட்? கிஃப்ட் எப்படி மாட்டுற? என்ன இருக்கு? உள்ள ஒண்ணு இல்ல, சும்மா எம்டியா இருக்கு. கிறிஸ்தவ போலதான் இருக்குன்னு வெச்சுக்கோங்க. அது எம்டி பாக்ஸ். ஹேடனோட கிஃப்ட் என்ன கலர்ல இருக்கு? பிங்க். அதுக்குள்ள சாக்லேட்லாம் இருக்காது, வெறும் தெர்மாக்கோல் தான் இருக்கும். ஹேடனே தொங்க போட்டுருங்க உங்களோட கிஃப்ட் அங்க. கிறிஸ்மஸ் ட்ரீ இஸ் ரெடி. அதுக்கு முன்னாடி நீங்க எடுத்தீங்களா? ஆமா எடுத்தோம். யார் இதை டெக்கரேட் பண்ணானா? Yes. நல்லா தான் இருக்கு. அண்ணி சமைச்சு வந்து சாப்பிடுறதுக்கு இப்படி டெக்கர் பண்ணி பாக்குறதுக்கு டென்ஷன் ஃப்ரீயா பார்க்கலாம்ல சுப்லா. Great view of our Christmas tree. இப்போ ஈவினிங் வந்து எங்கள் வீட்டுக்கு பக்கத்துலேயே ஒருத்தங்க பஹ்ரைனில் இருந்திருக்காங்க. அவங்க வந்து ரொம்ப வருஷமாக பஹ்ரைனில் இருக்காங்க. பஹ்ரைனோட நேஷ்னல் டேக்கு வந்து அவங்க இப்படி அழகாக செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க. நேஷ்னல் டே 2020 இன் பஹ்ரைன். மேலே வந்து பஹ்ரைனோட நேஷ்னல் கொடி இருக்குது. சூப்பராக வீடு பூராவே போட்டிருக்காங்க. அப்படியே இது கிறிஸ்மஸ்க்கும் சேர்த்து செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க. சைடில் வந்து லைட்டிங் போட்டிருக்காங்க. இது ரொம்ப சூப்பராக இருக்குது. செம்ம சூப்பராக போட்டிருக்காங்க. எங்கள் தெருவுலையே நிறைய பேர் ஸ்டார் எல்லாம் போட்டு ரெடி பண்ணிட்டாங்க. இது வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. சரி நம்ம கூட ஷேர் பண்ணலாம். இவங்க வந்து பஹ்ரைன்லேயே நிறைய வருஷம் இருந்தனால இப்படி பண்ணியிருக்காங்க. நம்ம இவங்கள பார்த்து பேசுவோம். ஒரு வீடியோவில் வந்திருக்காங்க. பட் இப்போ நான் நைட் எடுக்கேன்னா அதனால் அவங்கள போய் டிஸ்டர்ப் பண்ண எனக்கு ஒரு மாதிரி இருக்குது. நாங்கள் சீக்கிரமாக ஸ்டார் போட போகிறோம். ஸ்டாரும் லைட்ஸ்லாம் போடலான் இருக்கோம். நாங்கள் ரொம்ப இவ்வளோ பெரிய லைட்ஸ்லாம் போட மாட்டோம், கொஞ்சமாக போடுவோம். அதையும் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நம்ம பார்க்கலாம். பாய் பாய்.